அறிவிற் சிறந்த ஆன்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாடல் சேக்கிழாருக்கு சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த பாடல். அவர் இந்த பெரிய புராணத்தை பாட ஆரம்பிக்கிறப்போ உலகெல்லாம் சொல்லி சுந்தரருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுத்தாரு. இந்த உலகெல்லாம்ங்கிறது சேக்கிழாருக்கு சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்துருக்காரு. அந்த பெரிய புராண பாடல் எல்லாமே பாடி முடித்த பிறகு கடைசிலையும் உலகெல்லாம்ங்கிற வார்த்தையிலே முடிச்சிருப்பாராம். அது ரொம்ப ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 3 நாயன்மார்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இயற்பகை நாயனார், இளையான்குடி மாறனார், மெய்ப்பொருள் நாயனார். இது சுந்தரர் பாடின வருஷப்படி தான் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி திருநீலகண்டரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த 3 பேரை பற்றி பார்க்குறோம். இயற்பகை நாயனார் அதாவது கைப்படைத்த மனிதன் ஈகையும் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தரு கை நீண்ட தசரதன் என்று கம்பர் சொல்லியிருக்கிறார். அவர் கை தசரதற்கு கொஞ்சம் நீளம்னு சொல்லுவாங்க. கொடுத்தே நீண்டது அப்படின்னு சொல்லி கம்பர் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறருக்கு தந்து கைகள் நீள வேண்டுமா. நம்ம சாதாரணமாக பேசுகிறப்போ அவருக்கு கொஞ்சம் கை நீளம் அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கொடுக்கறதுக்காகத்தான் கையே படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனிதன் தனம் படைத்திருப்பது தானம் செய்வதற்குத்தான், தானம் கொடுப்பதற்குத்தான் கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுக்குறாங்களாம். இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் பாடியிருக்கார். இத்தகைய ஈகை அறத்தை பெரிய புராணத்தில் பல அடியார்கள் பாங்கோடு செய்திருக்கிறார்கள். இதில் சிலர் அன்னதானம் செய்திருக்கிறார்கள், சிலர் அன்னதானத்தோடு பொருளும் கொடுத்திருக்கிறார்கள், சிலர் ஆடை தானம் செய்திருக்கிறார்கள். அடியவர்களுக்கு திருவோடு தந்திருக்கிறார் ஒருவர். மற்றும் உலகிலேயே யாருமே கொடுக்க முடியாத பொருளையும் ஒருவர் கொடுத்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் என்ன கொடுத்தார் என்பதையும் நம்ம பார்ப்போம். அது இயற்பகை நாயனார். அவர் பேர்லேயே இயற்பகை, இயற்கைக்கு பகையான ஒரு காரியத்தை அவர் செஞ்சுருக்காரு. அதனால் இயற்பகை நாயனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்ததுங்கிறாங்க. காவிரியும் கடலும் கூடும் இடம் காவேரி பூம்பட்டினம். இப்போது அந்த ஊருக்கு பேர் பூம்புகார்னு இருக்குது. அந்த பூம்புகாரில் நல்ல செல்வ செழிப்பான ஊர் பூம்புகார், வளம் கொழிக்கிற ஊர். அந்த ஊரில் இருக்கிற இறைவனோட பேர் சாயாவனநாதர். அந்த ஊரில் வணிகர் குலத்தில் இவர் இயற்பகை நாயனார் தோன்றியிருக்கார். நல்ல செல்வாக்கோடு நல்லா இருக்காங்க. செல்வத்து பயன் ஈதலே என்பதை தலை சிறந்த அறமாக கொண்டு வாழ்கிறார். சிவன் அடியார்கள் தன்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அதனால் சுந்தரர் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்கார். எந்த பொருள் கேட்டாலும் சரி கொடுத்துருவார். இவருடைய இந்த ஈகை குணத்தை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுறதுக்காக சிவபெருமானே ஒரு அடியவர் வேடத்தில் அங்கே வர்றார். அவரை பார்த்தோன்னே இவர்கிட்ட இயற்பகையை தேடி வர்றாரு. அவரை பார்த்தோடனே இவர் எந்திரிச்சு உபசரித்து அவரை இனிமையாக பேசி உபசரித்து வரவேற்று அமர வைக்கிறார். வச்சுட்டு, சுவாமி, யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடாது என்ற வைராக்கியத்தில் நான் அடியார்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டு பெற்று என்னை ஆசீர்வதிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வணங்குறார். அவரும் வந்திருந்த அடியாரும் சொல்கிறாரு, நீ எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டே அப்படின்னு ஊரில் உள்ளவங்கள்லாம் சொன்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்.
ஆனால் நான் கேட்குற பொருள் வந்து நீ கொடுப்பியா மாட்டியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்கிறாரு, பெருமானே, என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்தது, அது இறைவனுக்கே உடைமையாகும். அதனால் அந்த பொருளையெல்லாம் நான் அடியவர்களுக்கே கொடுத்து அதனால் நான் ஆனந்தம் அடைகிறேன். அதனால் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், நீங்கள் வேண்டிய பொருள் எதுவானாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் அடியவர் கேட்குறார், உனக்கு துணையாக உன்னோடு வாழ்நாளெல்லாம் பயணிப்பேன் என்று அக்கினி சாட்சியாக உன்னை மணந்த வாழ்க்கை துணையை எனக்கு துணையாக அனுப்பி வைப்பாயா அப்படின்னு கேட்குறார். இதை கேட்ட உடனே இயற்பகையார் எதுக்குமே அவர் எதுவுமே கலங்கலை. சுவாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்கிட்ட இருக்கிற பொருளைத்தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதுக்கே நான் புண்ணியந்தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் விரும்பியதை நான் அப்படியே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு உள்ளே போய் மனைவிட்ட போய் மனைவியை பார்க்குறாரு. அவங்க உள்ளேருந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப இவர் கூட இல்லறத்தில் நல்லறமாக அவர் கூட வந்து உடலும் உயிருமா இருந்து வாழ்ந்த நல்ல ஒரு மனைவி. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை கேட்டதும் அவர் திடுக்கிட்டு போகிறாரு. இது வந்து இயற்கைக்கு புறம்பானதாயிற்றே, இல்லற வாழ்க்கைக்கு இது ஏற்றதல்லவே, உலகம் பழிக்குமே என்று அவருக்குள்ள பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் அவர் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நிற்கிறது. அதாவது கட்டிய கணவன் எது சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் அவருடைய இதை அப்படியே கடைப்பிடிப்பது தான் உத்தமமான மனைவி. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இளமையிலேயே கற்று தேர்ந்து வந்தவள் நான். என் கணவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வது தான் என் வாழ்க்கை தர்மம் என்று சொல்லி, சுவாமி நீங்கள் சொல்லியபடியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியவருக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டாங்களாம். இப்போ அடியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயற்பகை, எங்கே நீ கோபித்து கொள்வாயோ என்று நினைத்தேன், ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை. இருந்தாலும் எனக்கு நீ இன்னொரு உதவியும் செய்ய வேண்டும். இப்போது நீ உன் மனைவியை என்னுடன் அனுப்பிவிட்டாய், ஆனால் இவளுடைய உறவினர்கள், ஊர்க்காரர்கள், அவர்களால் எனக்கு துன்பம் ஏற்படும். அதனால் நீ வந்து இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை எங்களுக்கு துணையாக வந்து வழி அனுப்புவியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போய் நல்லா பொன்னாடை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு, ஒரு அழகிய கச்சையை எடுத்து மேலே கட்டிக்கிட்டு, கையில் வாள் ஆயுதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றார். சுவாமி நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அடியவரையும் அம்மையாரையும் முன்னே போக செய்து இவர் பின்னாலேயே போகிறார். கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி காட்டு தீ போல் ஊரில் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அவங்க உறவினர்கள் எல்லாம் இவனுக்கு இயற்பகைக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போர் செய்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு வாள் இதுவும் எடுத்துகிட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து இவங்க 3 பேரையும் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. அடியவரை பார்த்து கேட்குறாங்க, துஷ்டனே, எங்கள் குலக்கொடியை விட்டு விடு, உனக்கு ஊரில் வேறு பெண்ணே கிடைக்கலையா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் விட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் முன்னால் போய் தடுத்து நின்றுக்கிட்டு எதிர்த்து நிற்கிறவங்கள எல்லாம் வாளால் வெட்டி சாய்ச்சிட்றாரு. சாய்ச்சிட்டு சில பேர் பயந்து ஓடிட்டாங்க, இவரோட இதுக்கு பயந்து போய் ஓடிட்டாங்க. அப்போது சுவாமி இனிமேல் நம்ம போகலாம், எந்த தடையும் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அந்த ஊர் எல்லை கிட்டத்தட்ட வந்துருச்சு. அந்த இடத்துக்கு பேர் வந்து சாய்க்காடுன்னு சொல்கிறாங்க. சாய்க்காடு அந்த இடம் வந்தோடனே இவர் வந்து அடியவராக வந்த இறைவன் இயற்பகை, இனி நீ திரும்பி செல்லலாம் அப்படிங்கிறார். சொன்னோடனே சரி சுவாமின்னு அதுக்கும் அவரை வணங்கி விடைபெற்று, உங்களை பார்க்குறதுக்கே நான் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு வணங்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவர் கொஞ்ச நேரம் நின்று அடியவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் அந்த தூரம் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு தடவை கூட அவர் மனைவியவாது திரும்பி பார்ப்பாருன்னு இவர் நினச்சாரு. ஆனால் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை.
சரின்ட்டு அதுக்கப்புறம் இவராலே தாங்க முடியல, இப்படி தூய உள்ளத்தோடு போகிறாரே, திரும்பி கூட பார்க்காமல், மனைவியை திரும்பி கூட பார்க்காமல் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இயற்பகையே திரும்பி வாரும், அன்பனே செயற்கரிய செய்கை செய்த வீரனே திரும்பி வருவாயாக என்று சத்தம் போட்டு ஓலம் போடுறார். உடனே அவர் காதில் அந்த சத்தம் இயற்பகை காதில் கேட்குது. அவர் ஓட்டமாக ஓடி வர்றார். திரும்பவும் அடியவருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வர்றார். ஓடி அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தா அந்த அடியவரை காணோம், மறைஞ்சிட்டார். மனைவி மட்டும் நிற்கிறாங்க. அடியவரை காணலேன்னு சுற்றி முத்தம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் வானத்திலிருந்து குரல் கேட்குது, இயற்பகையே உன் உள்ளத்தை சோதிக்கவே யாம் இங்கு வந்தோம். அன்பனே உனது அன்பு அளவிட முடியாதது. அதனால் நீ இப்படி உன் மனைவியவே கொடுப்பன்னு உன்னோட ஈகை குணத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான், அதாவது எல்லா பொருளும் இறைவனுக்கே சொந்தம்னு நீ வச்சிருக்கிற அந்த கொள்கையை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் நான் உன்னை சோதிக்க வந்தேன். நீயும் உன் மனைவியும் எம்மோடு கைலாசத்துக்கு வருக அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் கீழே விழுந்து வணங்கி இறைவனை வணங்குறார். அப்போது இறைவன் இந்த மாதிரி செஞ்சது சரியா, அடுத்தவரோட மனைவியை அவர் கேட்டது சரியா? அவர் இறைவன் காமுக எண்ணத்தோடு வரல, தூய எண்ணத்தோடு, அதாவது தன்னுடைய அடியவருடைய கொடுக்கும் இயல்பை உலகிற்கு காட்டுவதற்காகவே தான் வந்தார். தான் பழியை ஏற்றாலும் பரவாயில்ல, இப்போ எல்லாரும் இறைவனைத்தானே வைவாங்க, இப்படி ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தான் பழியை ஏற்றால் கூட பரவாயில்ல, அடியவர் பெருமை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற தூய எண்ணத்தோடு வந்தார். அதனால் இப்போ இவருக்கு காட்சி கொடுத்து இவங்களை 2 பேரையும் நீங்கள் எம்மோடு கைலாசம் வருக என்று அழைத்தார். 2 பேரும் காலில் விழுந்து வணங்கினாங்க. அப்படியே இறைவனோட கலந்துட்டாங்க. இது இயற்பகை நாயனாருடைய சரித்திரம். அடுத்தது இளையான்குடி மாறனார். இவர் ஒரு வேளாண்குடியில் பிறந்தவர். பாண்டிய நாட்டில் பரமக்குடிக்கு பக்கத்தில் இளையான்குடி என்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் இவர் மாறனார் தான் இவரோட பேர். அந்த ஊரோட பேரும் சேர்ந்து இளையான்குடி மாறனார் அப்படின்னு சொல்லி வந்தது. அவர் நல்ல செல்வந்தராக தான் இருக்கார். வேளாண்மை தொழில் தான் செய்கிறாரு. நல்ல உழைப்பாளி, கடுமையாக வயலில் உழைச்சி இதுன்னு நல்ல செல்வந்தனாக தான் இருக்காங்க. அவருடைய இது எப்படின்னா, சம்பாதித்த பணத்தை எல்லாம் அடியவர்களுக்கு அன்னம் அளித்து, தினசரி அன்னம் அளித்து, அதுவும் நல்லா அறுசுவை உணவும் அளித்து அவர் திருப்பணியை செஞ்சிட்டு வர்றார். இப்போ இவரோட பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்காக இறைவன் அடியவர் வேடத்திலேயே வர்றார். இவங்க வீட்டை நோக்கி வர்றார். அன்னைக்கு முழுசும் இவங்களுக்கு வயலில் சரியான வேலை. ஆனால் இவருடைய பெருமையை காட்டணும்னு அவர் மனசு வச்ச உடனேயே இவருக்கு கொஞ்சம் வறுமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வயலில் விளைச்சல் சரியாக இல்லை, அவருக்கு லாபம் குறைய ஆரம்பிச்சது. ஆனாலும் அவர் அந்த அன்னதானம் பண்ணுற சேவையை நிறுத்தவே இல்லை, செஞ்சுக்கிட்டே இருக்கார். நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. புலன்களையெல்லாம் விற்று அன்னதானம் பண்ணுறாங்க. அப்படின்னு இருந்த வீடை கூட விற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. விற்றுட்டு ஒரு குடிசைக்கு வந்துடுறாங்க, அவரும் ஒரு மனைவியும். ஆனாலும் கூட அவர் அந்த இல்லற தர்மத்திலிருந்தும் அடியவர்களுக்கு அன்னம் அளிக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வர்றார். இப்போது ரொம்ப வறுமை தாண்டம் ஆடிடுச்சு. இவங்களுக்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. வறுமை மிக மிக கொடியதுன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க வறுமையிலையும் செம்மையாக வாழ்கிறாங்க. இப்போ தான் இறைவன் இவங்களுக்கு அருள் புரிகிற நேரம் வந்திருக்கு. இப்போ இறைவனே அடியவர் வேடத்திலே அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இன்றைக்கி இவங்க வீட்டில் எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கொஞ்சோண்டு நொய் அரிசி தான் இருந்துச்சான். அப்போ ஒரு அடியவர் வாசலில் நிற்கிறாரு. இவர், சுவாமி அவரை உடனே உள்ளே கூப்பிடுங்க, கொஞ்சோண்டு நொய் அரிசி இருக்குது, நான் ஒரு நிமிஷத்தில் சமைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி, கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இல்லைனாலும் வந்த அடியவர்களுக்கு எப்படினாலும் அன்னம் அளிச்சிட்றாங்க. இப்போ வந்திருக்காரு. அப்போ மழை கொட்டுன்னு மழை கொட்டிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி பூரா மழை. இவங்களால இன்றைக்கி வெளியே போகக்கூட முடியல. வெளியே போயிருந்தாலும் அது ஏதாவது பண்ணி ஏதாவது கொஞ்சமாவது ஒரு உணவு பொருள் கிடச்சிருக்கும். வெளியே போகக்கூட முடியல. வீட்டில் எதுவுமே கிடையாது.
அப்போ இவங்க மனைவியை பார்க்குறாரு, ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு கேட்கலான்னு பார்க்குறாங்க. இவர் பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் ஒரு சொம்பு நிறையா தண்ணியை கொண்டு வந்து, சுவாமி இன்றைக்கி இந்த தண்ணி தான் நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சொம்பு நிறையா தண்ணியை குடிச்சிட்டு படுக்கலாம், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சி படுக்க போகும்போது வாசலில் ஒரு குரல் கேட்குது. அடியார் வந்திருக்கிறேன், அன்னம் பாலித்து அருள்வீர்களா அப்படின்னு சொல்லி வாசலில் குரல் கேட்குது. உடனே அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. உள்ளே கூப்பிட்றதுக்கும் மனசு இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. அப்போவும் அவர் மனைவியை தான் பார்க்குறாரு. அதாவது மனைவிங்கிறவன் கணவன் யோசனையில் இருக்கிறப்போ அவனுக்கு யோசனை சொல்கிற மந்திரியாகவும், கணவன் மனைவி சொன்ன யோசனையை கேட்குறவங்களாகவும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அதனால் இருந்தாலும் அவர் முகத்தை பார்க்குறாரு. சுவாமி வெளியே மழை வேற நனைஞ்சிக்கிட்டு இருக்கு, அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரோ தெரியல, நீங்கள் முதல்ல போய் அவரை உள்ளே அழைச்சிட்டு வாங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே போய் உள்ளே அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அவருக்கு மாத்திரக்கு வேறு துணியெல்லாம் கொடுத்து அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசுகிறாங்க. சுவாமி உங்களுக்கு என்னால் என்ன காரியம் ஆக வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட வந்தால் என்ன எப்போ வேணாலும் வந்தாலும் உணவு கிடைக்கும் அப்படின்னு ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க, அதனால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மழை வேறு பெஞ்சிருக்கு, அதனால் ரொம்ப பசியோடு இருக்கேன். அவர் முகம் நல்லா தேஜஸோடு இருக்கார், ஆனால் பசியால் முகம் மட்டும் வாடி இருக்குது. இப்போது அவர் மனைவியை பார்க்குறாரு. அப்போ அவங்க ஒரு யோசனை, அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. என்னங்க 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வயலில் நெல் விதைச்சோம், அந்த நெல்லெல்லாம் இப்போ லேசாக முளை விட்டுருக்கோம், ஆனால் இவ்வளோ மழை பெய்கிறதுனால அந்த நெல்லெல்லாம் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு கூடையை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிதந்துட்டு இருக்கிற நெல்லெல்லாம் அப்படியே வாரி அள்ளிட்டு வாங்க, நான் அதை உங்களுக்கு அடியாருக்கு சமைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருட்டில் தட்டி தடுமாறி கூடையை எடுத்துக்கிட்டு வயலுக்கு ஓடுறாரு. ஓடி போனோடனே அவங்க சொன்ன மாதிரி வரப்பு நிறையறாப்பில் இருக்குது, நெல்மணிகள்லாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது. கூடையை வச்சு அப்படியே வாரி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி கொடுக்குறாரு. தொட்டுக்க கறி வேணுமே, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பேசுகிறப்போ, நம்ம கொல்லைப்புறத்தில் கொஞ்சோண்டு கீரை முளைச்சிருக்கு, அந்த கீரையை நீங்கள் பறிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே கீரையை பறித்து கொண்டாந்து கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுப்பை மூட்டுவோன்னு பார்க்கறதுல விறகு இல்லையேங்கிறாங்க. விறகு கூட வீட்டில் இல்லை. சரின்னா அதுக்கும் மனைவியே யோசனை சொல்கிறாங்க. என்னங்க நம்ம கூரையில் நல்லா நனையாத அடி பாகத்தில் பார்த்து 2-3 கட்டையை உருவிட்டு வந்துருங்க, அதை வச்சு நீ உருவி எனக்கு அதை நீங்கள் வெட்டி கொடுத்துருங்க, நான் அதை வச்சு சமைச்சிட்றேன். சிரித்த முகத்தோடு, அவருக்கு ஏற்ற மனைவியாக சிரித்த முகத்தோடு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க இது யோசனை சொல்கிறாங்க, வேகமாகவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லி அவரும் படக்குன்னு கூரை பிஞ்சாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், அதையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூரையிலேருந்து கட்டையை உருவி கொண்டு அவரே அதை வெட்டி கொடுக்குறாரு. விறகாக்கி இந்த நெல்லை அப்படியே போட்டு வறுக்கிறாங்க, சட்டியில் போட்டு வறுத்து பக்குவமாக வறுத்து அதுக்கப்புறம் உரலில் போட்டு குத்தி அதை உண்ணியை நீக்கி அரிசியாக்கி அதை சாதம் ஒரு பக்கம் தயாராகிட்டுருக்கு. அந்த இருந்த கொஞ்சோண்டு கீரையை கொஞ்சம் கடைஞ்சி கொஞ்சம் மசியல் கொஞ்சம் கூட்டுன்னு அந்த இவ்வளோண்டு கீரையில் விதவிதமாக சமையல் செஞ்சு இப்போ சாப்பாடு தயாராகிடுச்சு. அப்பா எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷத்தோடு போங்க சீக்கிரம் போய் அடியவரை சாப்பிட கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா அவரை காணோம், அவ்வளோதான், அடியவரை காணோடனே என்ன செய்யன்னு தெரியாமல் 2 பேரும் திகைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவர் அம்பிகையோட ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு. என்ன உன்னுடைய அன்புக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா, நீயும் உன் மனைவியும் நீங்கள் அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வருகிறீர்கள், அதனால் உங்களை ஆட்கொள்கிறதுக்காகத்தான் நாம் இந்த வேஷத்தில் வந்தோம். நீயும் உன் மனைவியும் கைலாசத்துக்கு குபேரன் பணிபுரிய நீங்கள் அங்கே கைலாசத்தில் எனக்கு அருகாமையில் நீங்கள் இருப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கிறார். அப்போது இவரும் வணங்குறாரு. இந்த ஏழையிடம் நீங்கள் இவ்வளோ கருணை காட்டியிருக்கீங்க, தேவர்கள் முனிவர்களெல்லாம் உங்களை தரிசிக்க எவ்வளவோ காலம் தவம் இருக்காங்க, ஆனால் இந்த ஏழைக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எல்லாம் 2 பேரும் விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் இறைவனோட ஐக்கியமாயிடுறாங்க. அடுத்தது மெய்ப்பொருள் நாயனார். அவர் ஒரு அரசர்.
அரசராக இருக்கார். அதாவது சேதி நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு, தமிழ்நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவே அது இருக்கிறது அந்த நாடு. அதனால் நடுநாடுன்னு சொல்லுவாங்களாம், சேதி நாடுன்னு சொல்லுவாங்க. திருக்கோவலூர் அப்படிங்கிற ஒரு ஊரை தலைநகராக கொண்டு அவர் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்கிறார். அவர் சிவபெருமான் இடத்தில் ரொம்ப அத்தியந்த பக்தி உடையவர். சிவ வேடம் தரித்து வந்தவர்கள் சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி உடனே காலில் விழுந்து விடுவார். அப்படி ஒரு பக்தி. நாட்டில் சிவன் கோயில்கள்ல எல்லாம் ஃபுல்லாக எப்போவுமே ஆடல் பாடல் பூஜைகள் 2 நேரமும் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கிறதுக்கும், ஏழிசை பாடல்கள் ஆடல்கள் எல்லாமே திருக்கோயில்களில் நடக்கிறதுக்கும் அவர் இது பண்ணுறாரு. மக்களையும் ரொம்ப அன்பால் மக்களை நடத்திக்கிட்டு இருக்கார், வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருடைய பெருமையவும் இவருக்கு முத்தநாதன்னு ஒரு அரசன், பக்கத்து நாட்டு சிற்றரசன், அவன் இவரோட போரிட்டு வர்றான். இவரை ஜெயிக்கணும்னு சொல்லி போரிட்டு பல முறை வர்றான். ஒவ்வொரு தடவையும் தோற்று போகிறான். எப்பயுமே சிவபெருமான் இவர் பக்கத்தில் இருக்கிறனால இவருக்கு வெற்றி தான். முத்தநாதன் பல முறை தோற்று போய் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படியாவது இந்த மெய்ப்பொருளை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போடுறான். அப்போது அவரை பற்றி அவன் கேள்விப்படுறான். இவர் சிவனடியார் யாருனாலும் சரி அவங்களுக்கு காலில் விழுந்து வணங்குவார் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இதை வச்சே இவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சக எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், திருநீரை அள்ளி உடம்பெங்கும் பூசிக்கிறான். தலை முடியை தூக்கி கட்டிக்கிட்டான், ஜடா முடி மாதிரி தூக்கி கட்டிக்கிட்டான். கையில் கழுத்தில் ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிக்கிட்டு சிவனடியார் போல தன்னை ஆக்கி கொண்டான். ஆக்கி கொண்டு இவங்களோட அந்த திருக்கோவலூருங்கிற அந்த ஊரை நோக்கி வர்றான். அரண்மனைக்கு வந்துட்டான். இவன் வர்றது எப்படி இருக்கான், எப்படி ஒரு விளக்கு எரியும் போது தனக்குள்ள கருமையை மறைச்சிக்கிட்டு வெளியில் சுடர் விட்டு பிரகாசிக்கும், அது மாதிரி முத்தநாதன் வஞ்சக எண்ணத்தை தனக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் சிவ வேடம் தரித்து இப்போ இவரை பார்க்குறதுக்கு வர்றான். அரண்மனைக்கு வந்துட்டான். அவரோட அரண்மனையில் நிறைய வாயில்கள் இருக்குது. ஒவ்வொரு வாசல்லையும் காவலாளிகள் நிற்கிறாங்க. ஆனால் இவன் ஒவ்வொரு வாயிலாக கடந்து உள்ளே வர்றான். எந்த காவலாளியுமே இவரை தடுக்கலை. ஏன்னா மெய்ப்பொருள் சொல்லியிருக்காரு, சிவனடியார் எந்த நேரத்திலும் இங்கே வந்தாலும் நீங்கள் தடை சொல்லாமல் என்னை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும், யாருமே தடை செய்யக்கூடாதுன்னு அவர் உத்தரவிட்டிருக்கிறதுனால யாருமே தடை செய்யலை. கடைசியாக மெய்ப்பொருள் இருக்கிற அந்த அறை வாயிலுக்கு வந்துட்டான். அந்த வாயிலில் தத்தன்னு ஒரு மெய்காப்பாளன். அவன் ரொம்ப அரசர் மேலே ரொம்ப உயிரையே வச்சுருப்பான். ரொம்ப கண்ணுங்கருத்துமாக அரசரை பார்த்துக்கிறவன் அவன் இருக்கான். அந்த வாசலுக்கு வந்துட்டான். வந்தோடனே இவர் சொல்கிறான், நீங்கள் இவரை பார்த்ததுமே அவருக்கு தத்தனுக்கு சந்தேகமாக இருக்குது. அதாவது அவர் உடம்பெல்லாம் ஏற்குமாறாக திருநீர் பூசியிருக்கார். இந்த மாதிரி ஒரு அடியார் இந்த மாதிரி பூசியிருக்க மாட்டார். நீ திருநீர் பூசியிருக்க விதத்தை பார்த்தாலே இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே முத திருநீர் பூசியிருக்கிறவன் எப்படி பூசியிருப்பானோ அப்படி அள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கான். கண்கள்லேயும் ஒரு அன்பு அமைதி எதுவுமே இல்லை. பார்த்தமே சந்தேகமாக இருக்குது. எப்படியாவது இவனை அரசரை சந்திக்க விடக்கூடாது அப்படின்ற இதில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வேகமாக உள்ளே நுழைகிறான். நுழைஞ்சோடனே சொல்கிறான், அடியாரே, இப்போது ஒரு அரசர் தூங்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நேரம் காலம் பார்த்து வந்திருக்கணும். அவர் தூங்கி எந்திரிச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவர், அடே, நான் ஒரு ஆகம நூலை அவருக்கு உபதேசிக்க வந்திருக்கிறேன், வழியை விடு அப்படின்னு சொல்லி அவனை தடுத்துட்டு அப்படியே உள்ளேயே போயிட்டான். உள்ளே அவர் அந்தப்புறமாக இருக்குது. அவர் மஞ்சத்தில் படுத்திருக்கிறாரு. அரசமாதேவி பக்கத்தில் உட்காந்து கால் பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க. இவரை பார்க்கையும், இந்த முத்தநாதனை பார்க்கையும் அரசியார் வேகமாக எழுந்து அரசரை எழுப்புறாங்க. சுவாமி, அடியார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. உடனே இவரும் விழுந்து அடிச்சுட்டு எந்திரிச்சு, சுவாமி, நீங்கள் இங்கே எழுந்தருளி இருப்பது கண்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் ஏதாவது காரியம் செய்யணுமா அப்படின்ட்டு கேட்குறாப்புல. கேட்ட உடனே, உங்கள் இறைவர் எனக்கு ஒரு ஆகம அருளிய, உங்கள் இறைவர் அருளிய ஆகம நூல் ஒன்று என்னிடம் இருக்கிறது. இது இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடைப்பதற்கு அரியது. அதனால் அந்த ஆகம நூலை உனக்கு உபதேசிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிம்பார்.
உடனே இதை கேட்டவுடனே அவருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாது. இதுக்கு நான் என்ன பேர் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இப்போவே நீங்கள் அந்த இதோட பொருளை எனக்கு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு அவரை வரவேற்று ஒரு இருக்கையில் உட்கார வச்சுட்டாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், அரசே, இது வந்து ஆகம நூல், இதை படிக்கிறதுக்கு நீயும் நானும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும், அரசியார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க எந்திரிச்சு உள்ளே போயிட்டாங்க. போன உடனே சரின்னு இவன் முத்தநாதன் ஒரு இருக்கையில் உட்காந்துருக்கான். ஆமாம், அவன் அங்கேருந்து கிளம்புறப்பவே இந்த வேடமெல்லாம் போட்டுட்டு வர்றப்பவே ஒரு கொடு வாழை எடுத்து புத்தக பை ஒன்று வச்சுருக்கான். அந்த புத்தகத்துக்குள்ளே அப்படி சொருவி ஒழிச்சு வச்சுட்டு அதை வந்து புத்தக பை மடியில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு வர்றான். இப்போ அவர் வந்து அவனை மேலே உட்கார வச்சுட்டு அவர் கீழே தரையில் அமர்ந்து மண்டியிட்டு அமர்ந்து, இப்போது நீங்கள் எனக்கு அந்த இதை உபதேசிங்க, ஆகமத்தின் பொருளை எனக்கு உபதேசிங்க அப்படின்னு சொல்லி இப்படி தலை குனிஞ்சு இருக்கார். புத்தகத்தை எடுத்து விரிப்பது போல் விரித்து அந்த கொடு வாழை உருவி அவர் அப்படியே வெட்டிடுறான். அவன் என்ன செய்யணும்னு நினச்சி வந்தானோ அந்த காரியத்தை முடிச்சிட்டான். இப்போது அவர் லேசாக அலற சத்தம் கேட்கும். தத்தன் எந்த நேரமும் இவன் உள்ளே நுழைஞ்சதுனால அப்படி கவனமாக வெளியே நின்றுட்டு இருந்தால் வேகமாக உள்ளே ஓடி வந்து வாழை எடுத்து அந்த முத்தநாதனை வெட்ட பாய்ஞ்சு வர்றான். அப்போது மெய்ப்பொருள் வந்து தடுத்து, தத்தா, இவர் நம்மவர், அதனால் இவருக்கு நீ வந்து எதுவும் இவரை நீ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்துடுறாரு. ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாரு. அவன் முத்தநாதன் அவர் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி அந்த மஞ்சத்தில் படுக்க வச்சுட்டு, சரின்னு அவர் சொன்னதுனால அவரை வெட்டாமல் விட்டுட்டான். அரசே, நான் இப்போ என்ன செய்யணும், இப்படி நடந்துருச்சே, இப்போ நான் என்ன செய்கிறது, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இவர் வந்து சிவ வேடம் தரித்து வந்தாலும் அடியவர் தான், உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாகும், இவருக்கு வந்து ஒரு தீங்கும் கூட நேராமல் இவரை கொண்டு போய் நீ வந்து ஊர் எல்லை வரைக்கும் நீ பாதுகாப்பாக விட்டுட்டு வரணும். நம்ம நாட்டு மக்கள் தெரிஞ்சால் இவரை சும்மா விடமாட்டாங்க, ஆனாலும் நீ தான் கொண்டு போய் அவருக்கு எந்த ஆபத்து வராமல் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே அவர் சொன்னதை மறுக்க முடியாமல் தத்தன் வந்து அவரை முன்னால் போக விட்டுட்டு பின்னாடி போகிறான். வெளியே அரண்மனையை விட்டு தாண்டவுமே மக்கள் வந்து கூட்டமாக ஓடி வர்றாங்க, இவனை வெட்டாமல் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து இவருக்கு இந்த அடியாருக்கு வந்து எந்த தீங்கும் நேரக்கூடாதுன்னு அரசர் உத்தரவிட்டிருக்காரு, அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு வழி விட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள்லாம் ஒதுங்கி நின்றுட்டாங்க. அரசருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. சரின்னு இவன் கூடவே போய் இந்த ஊர் எல்லை வரைக்கும் விட்டுறான். தத்தன் விட்டுட்டு வர்றான், திரும்பி வர்றான். வந்து சொல்கிறான், அவர் வரந்தடிக்கும் வந்து அவன் சொல்கிற பதிலுக்காக இவர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. வந்தோடனே, சுவாமி அரசே, நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரமா அவனை கொண்டு போய் நான் ஊர் எல்லையில் விட்டுட்டு வந்துட்டேன், அவன் பத்திரமா ஊருக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்ல விட்டு அவர் வந்து பக்கத்தில் மக்கள்லாம் கொஞ்சம் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க அமைச்சர்கள் எல்லோரும் இருக்காங்க. அப்போது அவர் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, திருநீற்றை என்னுடைய நாம் இவ்வளோ நாள் செஞ்ச அடியவர் பூஜையை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து செய்யணும், திருநீற்றோட மகிமையை எல்லோரும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வணங்கிட்டு அவர் அப்படியே உயிரை விட்டுறாரு. அந்த நேரம் அப்படியே அந்த அறையிலேயே ஒரு பிரகாசமான ஜோதி தோன்றுது. இறைவன் காட்சி கொடுத்து, மெய்ப்பொருள், நீ வந்து அடியார்கிட்ட நீ அன்பு கொண்டிருக்கங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் வஞ்சகனானாலும் எம்முடைய சொரூபத்தை கொண்டிருந்தனால அவனையும் நீ வந்து வரவேற்று உபசரித்து நீ அவனுக்கும் அவனோட உயிருக்கும் தீங்கு நேராமல் நீ நடந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீ என்னோடையே இனிமேல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அப்படியே அந்த ஜோதியோட மெய்ப்பொருள் நாயனார் கலந்துடுறாரு. இவர் வந்து கார்த்திகை மாதம் உத்தர நட்சத்திரத்தன்று இவருடைய குரு பூஜை நடக்குது. இப்போ வந்து இதோட நாயன்மார்களோட சரித்திரம், இந்த 3 நாயன்மார்களோடது இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கோகுலாஷ்டமிங்கிறனால கொஞ்சம் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அவர் பிறந்தது வந்து நமக்கெல்லாம் தெரியும். கோகுலாஷ்டமிங்கிறது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாத அஷ்டமி திதி அன்று
கிருஷ்ணர் அவதரித்த தினத்தன்று கிருஷ்ண ஜெயந்தி இந்த உலகம் முழுசும் இருக்கிற பக்தர்களால் கொண்டாடப்படுது. இவர் வந்து கம்சன்கிற அரசன் மதுராவை ஆண்டு வருகிறார். அப்போ அவனுக்கு வந்து தேவகின்னு சொல்லி ஒரு தங்கை இருக்காங்க. அந்த தேவகிக்கு வசுதேவருங்கிற மன்னனை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் செஞ்சு தேவகியும் வசுதேவரையும் அவங்க நாட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக இவனே தேர் ஓட்டிக்கிட்டு போகிறான். போகிற வழியில் ஒரு அசிரீரி கேட்குது, கம்சனே, நீ யாரை இப்படி உன்னோட உயிராக நினச்சிட்டு இருக்கியோ அந்த தங்கச்சிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீரி சொல்லுது. உடனே இவன் வந்து அப்படியே தேரை வந்து திருப்பிட்டான். அப்படியே தன்னோட அரண்மனைக்கு திருப்பி அங்கே பக்கத்துலேயே இருக்கிற சிறைச்சாலையில் தேவகியை கொல்ல போகிறான். அப்போ வசுதேவர் என்ன சொல்கிறாரு, உன் தங்கையை நீ கொல்லாத, உன் நாட்டு மக்கள்லாம் உன்னை பற்றி என்ன நினப்பாங்க, அதனால் எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அவளை விட்டுரு அப்படின்னு சொன்னனால 2 பேரையும் சிறைச்சாலையில் அடைச்சி பூட்டி வச்சுட்டான். ஒவ்வொரு குழந்தையாக பிறக்குது. இவனும் ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடனே அங்கே காவல்காரங்கிட்ட சொல்லி வச்சுருக்கான். குழந்தை பிறந்தவுடனே போய் சொல்லிடுவாங்க. இவன் உடனே வந்து ஒவ்வொரு குழந்தையாக கொண்டுறான். இப்படி 8வது குழந்தை பிறக்கிற நேரம் வருது. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து இவங்களுக்கு கனவுல தோன்றி, விஷ்ணு பகவான் வந்து கனவுல தோன்றி, நானே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ மறுநாள் வந்து இந்த ஆவணி மாத அஷ்டமி திதி அன்னைக்கு கண்ணன் பிறக்கிறாரு. பிறந்தோடனே தேவகி ஒரு துணியில் சுற்றி அந்த குழந்தைய ஒரு கூடையில் வச்சு கொடுக்குறாங்க. எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வசுதேவர் கையில் எடுத்து கொடுக்குறாங்க. குழந்தைய கையில் வாங்கின உடனே அவர் கையெல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. குழந்தை கைக்கு வந்த உடனே சங்கிலி தானாக அறுபடுது. அந்த சிறை கதவுகள்லாம் தானாக திறக்குது. அங்கே இருக்கிற காவல்காரங்கள்லாம் அப்படியே தூங்கி வழிய ஆரம்பிச்சிட்டாங்க, மயக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க. இவர் அப்படியே கூட எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு போகிறாரு. எல்லாமே இவருக்கு வழி விடுது. அரண்மனைக்கு வெளியே வந்து நடந்து போகிறாரு. யமுனை ஆற்றை கடக்க வேண்டியிருக்கு. அப்போது யமுனை ஆற்றில் இவர் எதையுமே பார்க்கல, பயம் கொள்ளலை, எதுவுமே செய்யலை. அவர் பாட்டுக்கு ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு, போய்கிட்டே இருக்காரு. இல்லை மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கூடையில் இருந்த கண்ணன் வந்து அப்படியே மழையில் நனைய ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஆதிசேஷன் வந்து, ஏன்னா அந்த கூடைக்குள்ளே இருக்கிற கண்ணன் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமன் அல்லவா, அதனால் ஆதிசேஷனே கொடை பிடிக்கிறாரு. கொடை பிடிச்சிக்கிட்டே வர்றாரு. அதுக்கப்புறமும் வெள்ளம் பெருகுது. ஆற்றுல வெள்ளம் பெருகி அந்த கண்ணனோட பாதம் வந்து அந்த தண்ணியில் படுது. பட்ட உடனே அந்த ஆறு வந்து அப்படியே விலகி வசுதேவருக்கு வழி விடுது. அவர் அப்படியே எளிதாக வந்து கோகுலத்தை அடைஞ்சிட்றாரு. அங்கே வந்து நந்தகோபர்னு இவருடைய நண்பர் யசோதா நந்தகோபருங்கிறவங்க அந்த ஊர் தலைவன், அவங்க வீட்டுக்கு வர்றாரு. எல்லாருமே அவங்களும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. யசோதையோட பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. இவர் இந்த கண்ணனை அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கி கூடையில் வச்சுக்கிட்டு வந்த வழியே வேகமாக திரும்பி வந்து விடிகிறதுக்குள்ளே உள்ளே வந்து சேர்ந்துடுறாரு. வந்து சேர்ந்த உடனேயே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காவலாளிக முழிச்சிடுறாங்க. சரி, கதவு மூடிக்கிடுது, எல்லாமே செய்யுது. இப்போது குழந்தை பிறந்துருச்சின்னு கம்சன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவன் ஓடி வர்றான். ஆனால் வந்து பிறந்திருக்கிறது பெண் குழந்தைன்னு சொன்னோடனே கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் கொல்றதுக்காக அப்படி வாழால் குழந்தைய அப்படி தூக்கி போட்டு வாழால் வெட்டுறதுக்காக இதுங்கிறதுல அந்த குழந்தை அப்படியே ஒரு துர்க்கையாக மாறி, கம்சனே, நீ வந்து உனக்கு சொன்னது மாதிரி ஏற்கனவே உனக்கு விதித்தது மாதிரியே உன்னை கொல்ல பிறந்த அந்த 8வது குழந்தை கோகுலத்தில் பத்திரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்போது இந்த கண்ணன் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த ராஜா வீட்டு பிள்ளை. அது ஏகபோக செல்வாக்கோட அரண்மனையில் நாட்டுக்கு இளவரசனாக வளர வேண்டிய பிள்ளை விதிவசத்தால் கோகுலத்தில் வந்து பிறந்து மண்ணில் புரண்டு விளையாடுறான். ஆயர்பாடி சிறுவர்களோட ஆடு மாடுகளை மேய்க்கிறான். அப்புறம் வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்றான். நந்தகோபர் வீட்டிலையே நிறைய பசுக்கள் இருக்கும். அந்த பசுக்களை எல்லாம் காட்டில் கொண்டு போய் மேய விட்டு அந்த இடையர் சிறுவர்களோட அவன் வந்து சந்தோஷமாக இருக்கான். ஆனால் எல்லாருக்குமே செல்ல பிள்ளையாக இருக்கான். அந்த குழந்தை வந்து எல்லாருக்கும் கோகுலத்தில் எல்லாருக்கும் செல்ல குழந்தையாக இருக்குது. அப்போது அவங்க எல்லாம் சேர்ந்து கண்ணனை வந்து கௌரவிக்கணும்னு நினச்சாங்களாம். அப்போ அந்த பிருந்தாவனத்து மரம் செடி கொடிகளுக்கு இடையில் ஒரு மயில் வந்து கம்பீரமாக நடை பயின்று அழகாக வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மயிலோட இறகுகளை எல்லாம் போய் இந்த கோப சிறுவர்கள் வந்து சேகரித்து கொண்டு வந்து அதை வந்து அழகாக ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு கண்ணனோட தலையில் கொண்டாந்து வச்சாங்களாம்.
அன்னைக்கில் இருந்து இந்த மயில் இறகு வந்து கண்ணனோட கிரீடத்தை அலங்கரிக்குது. ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த மயில் இறகு தான் ஞாபகம் வர்ற அளவுக்கு அந்த இது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வெண்ணெயை பற்றி, கண்ணனுக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய மனதை வந்து நம்ம வெண்ணெய் போல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது. கண்ணன் வந்து கோகுலத்தில் வெண்ணெய் திருடிய லீலையை நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் படித்தாலும் அது சலிக்கவே சலிக்காது. திரும்ப திரும்ப கேட்கலாம், திரும்ப திரும்ப நம்ம படிக்கலாம். அது அந்த நம்மளுடைய மனதையும் நம்ம வெண்ணெய் போல் ஆக்கி கொண்டோம்னா அந்த மனதை திருட கண்ணன் வருவானாம். நம்ம மனதை மிருதுவாக மென்மையாக வெண்ணெய் போல் வச்சுக்கணுமா. அது எப்படி வெண்ணெய் போல் வச்சு கொள்வது அப்படின்னு கேட்டால், வெண்ணெய் வந்து மென்மையாக வெண்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். அதை போல் நம்ம மனசையும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்ணன் வந்து நம்ம உள்ளத்தையும் திருடி செல்வானாம். இப்போ வெண்ணெயை திருடியதுக்குரிய தாத்பரியமே அதுதான். நம்ம மனசை வெண்ணெய் போல் வைத்து கொண்டால் கண்ணன் நம்ம உள்ளத்தையும் திருட வருவான் அப்படின்ட்டு. அதாவது வெண்ணெயை வந்து தீயில் போட்டதுமே வெண்ணெய் உருகிரும். அப்போ நம்மளும் அதே மாதிரி பகவானை நினச்ச உடனேயே நம்ம மனம் வந்து அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி உருகணுமா. அடுத்து வந்து வெண்ணெய் நறுமணத்தோடு இருக்கிறது போல் நம்ம மனசும் நல்ல சிந்தனைகளோடு திகழணும். கோபியர்கள்லாம் வெண்ணெயை உயரமான இடத்துல உரியில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற சிந்தனைகளும் உயர்ந்த நிலையிலையும் உயர்ந்த எண்ணங்களோடு நம்ம வச்சுருக்கணுமா. அதுக்கப்புறம் வெண்ணெயை வந்து கோபியர்கள் வந்து எப்போவுமே ஒழிச்சு தான் வைப்பாங்க. என்னென்னா கண்ணை வந்து திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு தான் வைப்பாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிற பக்தியவும் அதே மாதிரி ஒழிச்சு வைக்கணுமா. பிறர் அறிகிற மாதிரி நான் இத்தனை கோயிலுக்கு போகிறேன், நான் என்னென்ன இறைப்பணியெல்லாம் செய்கிறேன், நான் வந்து இவ்வளோ ஜபம் செய்கிறேன், தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் பிரகடனப்படுத்தக்கூடாது. பக்தியை வந்து நம்ம மனசோடையே வச்சுக்கணும். எப்படி வந்து அந்த வெண்ணெயை ஒழிச்சு வைக்கிற இடம் ஒழிச்சு வச்ச கோபியைக்கும் அதை திருட வந்த கண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்கிற பக்தி நமக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லி இந்த வெண்ணெயோட இதை பற்றி ஒரு இது போட்டிருந்தது. இவருடைய லீலைகளை நம்ம சொல்கிறதா இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம இன்னொரு முறை இதை பார்க்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக சபை அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுதந்திரா தேவி அவங்க திருமதி அவங்க வந்து பேசின நாயன்மார்களை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நானுமே இன்றைக்கி தான் நாயன்மார்களை பற்றி இவங்க பேச ஆரம்பித்த பிறகு தான் கேட்குறேன். கொஞ்சம் நாயன்மார்கள் தான் எனக்கு தெரியும். அவங்க பேசுனதை வச்சு பார்த்தோன்னா அன்பு தான் முக்கியம், ஏன்னா எல்லா இதுலேயுமே அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்றைக்கி நாயன்மார்கள் அப்படிங்கிற தலைப்புனால் இன்றைக்கி எதேச்சா நான் காலண்டரை பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா கிருபானந்த வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார் அவங்களோட பிறந்த நாள் இன்றைக்கி. அவரை வந்து இப்போ 64வது நாயன்மார்களாக சேர்த்துருக்காங்க. நாயன்மார் வரிசையில் அவரை வந்து 64வதாக சேர்த்துருக்காங்க. அவர் வந்து அப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு நாயன்மார், அவரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவரை பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா நம்மளாம் அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால, அதனால் இன்றைக்கி அவரை பற்றி கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தேன். இந்த கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவங்க வந்து 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 காங்கேயநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தாங்க. இவங்களோட அம்மா வந்து மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையார், அவங்களோட தந்தை வந்து மல்லையதாசர். இவங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வாரியார் சுவாமிகிட்ட சொன்னாங்களாம், ஒரு நிலம் அழுக்காக இருக்குது அப்படின்னா நீ எப்படி உட்காருவ, உன்னோட உடையை வந்து நீ அந்த உடையில் அழுக்குப்படாமல் நீ அதை தூக்கி அந்த மாதிரி தானே உட்காருவ, அதே போல் உன்னோட உள்ளத்தில் அழுக்கு இருந்ததுன்னா இறைவன் உன்னோட உள்ளத்தில் உட்கார்றதுக்கு கூசுவான், அதனால் உன்னோட உள்ளத்தை நீ தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்ன அந்த இதை வந்து எனக்கு அப்பயே பசுமரத்தை ஆணி போல் என் மனசில் பதிஞ்சிருச்சு
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த வயசில் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுமே இந்த மாதிரி நல்ல ஆன்மீகவாதிகளாக வரலாம் அப்படிங்கிறத இவரோட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவர் வந்து கலைகள் வந்து வேறு எங்கேயுமே போய் கற்றுக்கலையாம். அவங்க அப்பாவே எல்லா இதுவுமே அவங்களே இயல் இசை இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் அவங்க அப்பா பண்ணுவாங்களாம். அதெல்லாம் இவர் பக்கத்தில் இருந்து கேட்டு அந்த அனுபவத்திலேயே இவர் தன்னோட 19வது வயதிலேயே புராணத்தில் உள்ள அந்த கதைகளெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இவருக்கு வந்து 19வது வயதில் அமிர்தவல்லி அப்படிங்கிறவங்கள வந்து அமிர்தலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுருக்குறாங்க. இவரோட சொற்பொழிவு நம்ம எல்லாம் நிறைய கேட்டிருப்போம். அவர் வந்து நிறைய குட்டி கதைகள்லாம் நிறைய சொல்லுவார். அதுபோக நல்ல பிள்ளைங்களெல்லாம் உட கேள்விகள்லாம் கேட்பார். கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பழம் கொடுக்கறது, மாலை கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவரோட பேச்சில் வந்து நகைச்சுவை ரொம்ப இருக்கும். நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு முறை வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது முருகனோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு, அப்போ தான் திருவிளையாடல் படம் வந்த வருஷமாக, ஒரு பையன் எந்திரிச்சு சிவாஜி அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டாங்களாம். உடனே வாரியார் சுவாமி மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க, அந்த பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அப்படின்னாங்களாம். என்ன எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னதுக்கு, நம்ம மரியாதையாக காந்தியை காந்திஜின்னு கூப்பிட்றோம், நேருவை நேருஜின்னு கூப்பிட்றோம், அதனால சிவாவை சிவாஜின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தா. அந்த மாதிரி நகைச்சுவை அது வந்து இயல்பாகவே வரணும். அது வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி பல ஆன்மீக திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு. நிறைய ஏதோ ஒரு படத்துக்கெலாம் கதையை எழுதியிருக்கிறாராம். அதில் துணைவன் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு வந்து கணவன் வந்து கடவுள் தான், முருகன், அவர் வந்து ரொம்ப முருக பக்தராக இருப்பார். ஆனால் மனைவிக்கு வந்து அது பிடிக்காது. அவங்க அந்த காலத்து இதாக இருப்பாங்க. அப்போ இந்த வாரியார் சுவாமி வந்து அவங்க இல்லத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். அவங்க மனைவியை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி சாமியார் வந்திருக்கிறாங்க, நீ வந்து ஒரு வணக்கம் சொல்லுமா அப்படிங்கும். அவங்க சொல்லிடுவாங்க, நான் வந்து கட்டின கணவனை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், நீங்கள் சொன்னீங்கிறக்காக நான் வந்து அவங்களெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு வருத்தமாக இருக்கும். இவர் எப்படி நம்ம போய் சொல்லுவோன்னு கீழே இறங்கி வரும்போது வாரியார் சாமி வந்து போயிருப்பார். இப்போ அவர் கணவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய மகான் வந்திருக்காங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கோவிலுக்கு அவர் போவார். போய் அங்கே வாரியார் சுவாமியை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து உன் மனைவி எப்படி நடக்கிறாளோ அவள் வழியிலேயே போப்பா, கொஞ்ச நாள் நீ அவள் வழியிலே போனீன்னா அவளே உன் வழியில் வந்துடுவா அப்படின்னு. இது வந்து வாழ்க்கையில் உண்மையிலே ஒவ்வொரு தம்பதியரும் கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம செய்கிறது தான், நம்ம வழிக்கு தான் வரணும் அப்படின்னு யாருமே, கணவனும் சரி மனைவியும் சரி, யாருமே நினைக்கக்கூடாது. அவங்க செய்கிறாங்களா அவங்க வழியிலேயே போனால் கொஞ்ச நாள் அவங்க நம்ம வழிக்கு தானாக வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப தம்பதிகளுக்கு ஏற்ற ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை உங்கள்கிட்ட இந்த நாளில் பகிர்ந்துக்கிறேன். அடுத்து அவர் வந்து சிறந்த முருக பக்தர். அவர் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பாராம், முருகனோட தான் ஐக்கியமாயிருவேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதே போல் அவர் வந்து லண்டனுக்கு வந்து ஒரு சொற்பொழிவாற்றன்னு போயிட்டு திரும்ப வர்ற வழியில் ஏரோப்ளைனில் வச்சு தான் அவரோட உயிர் பிரிஞ்சதான். அதாவது வானத்தில் அவர் நினச்ச மாதிரியே எந்தவித கஷ்டப்பும் படாமல் அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார். அவர் வந்து 64வது நாயன்மாராக நம்ம கொண்டாடுறோம். நம்ம வாழும் காலத்தில் வாழ்ந்த அவரை நினைவுபடுத்தி இன்றைக்கி பார்த்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். அது முதல்ல இயற்பகை நாயனார், முதல் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் சொல்லும்போது இவர் தான் சொல்கிறார், இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்குடி மாதன் அடியார்க்கும் அடியேன்னு முதல் 2 பேர் இவங்க தான். ஏன்னா இவங்க தான் மிக மிக நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு இது. அதாவது இளையான்குடி இயற்பகை நாயனார் தன் மனைவியை கேட்குறானே அப்படிங்கிற இன்னும் சிறு கூட மனசில் இல்லை. அவருடைய எண்ணமெல்லாம் என்ன, அடியார்கள் சிவன், அடியார்களே சிவன் தான் அப்படிங்கிற கொள்கை உள்ளவர். அப்போ சிவனாகவே கேட்குறாங்க, அவ்வளோதான். சிவன்கிட்டையே அர்ப்பணிச்சு ஆனால் இல்லத்தில் வாழ்கிறார். அதுதான் பகவத்கீதையும் சொல்லுது. அதாவது இல்லத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க மனம் ஃபுல்லாக இறைவன்கிட்ட இருக்குது.
ஆனால் இல்லாத கடமைகளை சரிவர செய்கிறாங்க. அதைத்தான் நாம் சமயம் வலியுறுத்துகிறது. அப்போ ஆனால் அவர் இயற்கைக்கு மாறாக தன் மனைவியை கேட்டவுடனே கொடுத்தது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் மனசில் எல்லாம் அவர் மேலே பாசம் வச்சுருக்காங்க, சுற்றத்தினர், ஊர்க்காரங்க எல்லாம். அதனால தானே உதவிக்கு வர்றாங்க, என்ன இப்படி செய்கிற அப்படின்னு. ஆனால் அவங்களையும் எதிர்க்க துணிந்து அவளையும் எதிர்க்க துணிந்தால் அழிக்கிறார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இறைவன் அம்மா அவங்கள காப்பாற்றிடுறாரா மோட்சம் கொடுக்குறாங்களா, எப்படி வரும் அதில்? அதில் உடனே மோட்சமா அல்லது எந்திரிச்சிடுறாங்களா? இல்லை, மோட்சம் எந்திரிச்சாங்க, உயிர் வாழ்ந்துடுறாங்க, சிவலோகத்துக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கும் சிவலோகம் அடைஞ்சிடறாங்க. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு தப்புனா மனசில் தப்பு பட்டால் எதிர்க்கணும். அப்போ அவங்களுக்கு சிவலோகம் தான் கொடுக்குறாரு, அவங்க ஏன் இறைவன் இது பண்ணலை? அப்போ எல்லா செய்ததும் சரி, ஏன் மனைவி செய்தது சரியா? இன்னைக்கெல்லாம் இந்த 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 இளையான்குடி இயற்பை நாயனார் கதையை கேட்டால் அது எப்படி பெண்கள் ஒத்துவிட முடியாமா? ஆனால் இது அதாவது கணவன் மனைவி 2 பேரும் ஒன்று தான். ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன சொல்லுது, யாராவது ஒரு ஆள் மேம்பட்டு இருக்கலாம், வேறு வழி இல்லை. அப்படின்னா தான் சமுதாயம், அப்படின்னா தான் நம்ம தாரை வாத்து கொடுக்குற மாதிரி காமிக்கணும், ஒரு தாரை வாத்து. அப்போ பெண் ஆணுக்கு அடிமையா? அது கிடையாது, சமந்தான். ஆனாலும் கொஞ்சம் பணிஞ்சு வாங்கம்மா, அப்படின்னா தான் வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது சமுதாயம் நம்ம நட்பு இருக்குது. அதனால தான் அந்த மனைவி சொன்னோடனே சரி, மறுபேச்சு பேசலை, சிறந்த கற்பு கரிசி, அதை முதல்ல நினைக்கணும் நம்ம. அப்படிப்பட்ட அந்த தாய் ஒதுங்கி நிற்கிறா, அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க, அவ்வளோ பேர்த்துக்கு சிவலோக பதவி கொடுக்குறாங்க. இந்த அம்மாவும் இயற்பை நாயனாரும் இறைவன் அடைஞ்சிடறாங்க. அடுத்து இளையான்குடி மாறநாயனார், அவருக்கு அதை மிக மிக அதாவது பெரிய பணக்காரராக, அதாவது நல்ல ஒரு விவசாயி, நல்ல. ஆனால் கொடுத்தே தேஞ்சிட்டார், கொடுத்தே தேஞ்சி. அதனால் அவருடைய என்ன, அடியார்களுக்கு உணவிடணும், அதுதான். யாராவது அடியார்கள் வந்தால் அவங்களுக்கு உணவிடணும், அதுதான் அவருடைய கொள்கை. அந்த கொள்கையில் போயிருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த மழை கடுமையான மழை தொடர்ந்து, அப்படிப்பட்ட காலத்தில் திடீர்னு அந்த நேரம் பார்த்து ஒன்றுமே இல்லை, அவர் ஏழ்மையில் வாழ்கிறார், பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர் சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கார். அப்படி இருக்கும்போதும் கூட அவரையும் சோதனை செய்து, அதாவது அவர் சொல்கிறாரு, அந்த விதை நெல்லை போய் நெல் அந்த வரப்பில் அப்படி மிதக்கு, தண்ணியில் மழை அதிகமாக பெஞ்சதுனால அதை அள்ளும்போது அதை சேக்கில் அருமையாக சொல்லுவார். இன்னும் நீங்கள் சொல்லும்போது சில பாடல்களும் சொல்லணுமா? ஆமாம், அது எல்லாம் சேக்கிலார் வார்த்தை வரும், அப்படியே அகழ்வாராம். எதை நெல்லை அகழ்றது எதனால், அது ஊமை சொல்லுவார். என்ன ஊமைனா, நம்ம பிறவிங்கிற கலையும் அது பிறவியையும் நீக்குவார் போல எடுத்தாராம், அப்படி அப்படியா சொல்லுவார். அப்படி எடுத்து அப்படி பிறவியை நீக்கி அவருக்கு வழிகாட்டினார். நாம் போக வேண்டிய இடமெல்லாம் அங்கே தான். ஆனால் இருக்கும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் செய்ய வேண்டும்னு அந்த கதை சொல்லுது. யார் எல்லாருடைய கடமையும் இருக்குது பாருங்க. கணவன் சொல்ல பணியணும் அவர், ஆனால் கடமையை ஒவ்வொரு உறுப்பினரும் செய்யணும், எல்லாமே அந்த இளையான்குடி மாறநாயனார் கதையில் இருக்குது. இந்த கதையை என் தாய் சிறு வயசில், நான் சிறு வயதாக இருக்கும்போது இதை சொல்லியிருக்காங்க. அது முந்தி பேசியிருக்கோம். அப்போ எனக்கு எல்லாம் அந்த கதையில் தான் எனக்கு ஞாபகம் வரும். நிறைய கதையை சொல்லுவாங்க. அப்போ இந்த கதை தான் எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச கதை. அந்த கதை தான், மழை ரொம்ப நாள் வந்துச்சான், ரொம்ப சின்ன வயசு, ஒரு 4 வயசு வச்சுக்கோங்க, எனக்கு அலைஞ்சு. அப்படி கேட்ட வயசில் சொன்ன கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, யார் எங்கள் அம்மா அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி இவர் திருவாந்தவாயோடைய பிறந்தநாள் அப்படின்னாங்க. அந்த நான் வாரியார் பற்றி அடிக்கடி கேட்டிருக்கேன். எங்கள் அம்மா வாரியார் விட்ட டீச்சர் பெற்றவங்க. எங்கள் அம்மா டீச்சர் பெற்றவங்க, அவங்களால மந்திர உபதேசம் பெற்றவங்க. அந்த இதில் நானும் எங்கள் அம்மா எனக்கு சில இது சொல்லியிருக்காங்க இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இதையும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அது போக இன்றைக்கி ஒரு சொல்ல வேணும், அன்றைக்கி அப்படியே விட்டு போச்சு.
இங்கே ஆறுமுச்சாமி அப்படின்னு ஒரு அண்ணாச்சி பிஜேபியில் அதாவது பிஜேபி எம்எல்ஏவா நகர்மன்ற உறுப்பினராக இருந்தவர், நல்ல ஆன்மீகவாதி, எல்லாருக்கும் உதவுவார். கேட்டிங்களா? இவர் அண்ணாச்சி இந்த காவடி சுடுவர்களுக்கு இருக்கும்போது முன்னால் அவர் தான் நிற்பார். எதையும் பார்க்க மாட்டார், சும்மா எளிமையாக இருப்பார். ஏன்னா அவரை சொல்லி ஆகணுங்களே, நாயன்மார்கள் சொல்லும்போது அப்படிப்பட்ட நான் என்கிட்ட வரவான்னு சொல்லணும்னு நினைப்பேன். அவரை நம்ம உண்மையிலே நம்ம நினச்சிக்கிடணும். ஏன்னா அவர் எதுவுமே எதிர்பார்க்கலை. ஆனால் டக்குன்னு சில ஆளுக்கு மோதுவார்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு சிலவர்கள் பிடிக்காது, இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவன் தன் கடமையை இருந்தவரையும் கேட்டால் செஞ்சார். அவங்களாம் போட்ட தோக்கங்கள் தான், அவரவருக்கு முடிஞ்சது, அவரவருக்கு இயன்றது செய்தார்கள். ஆமாம். அடுத்து மெய்ப்பொருளுக்கு அடியேன். மெய்ப்பொருள் நாயனார் பற்றி, அதாவது எது மெய்ப்பொருள்? இறைவனே மெய்ப்பொருள். அப்படி அதான் இப்போ எல்லாமே அதான், இறைவனே மெய்ப்பொருள் நினைப்பு அதுதான். ஆனால் கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. அரசனாக இருக்காங்க, காட்டுக்கெல்லாம் போகல, அரசனாக இருக்கார், கரெக்டாக சரியாக செய்கிறாரு. ஆனால் ஒரு அடியார்கள் வந்தால் அவங்களுக்கு பணிஞ்சு அவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்திருக்கார். அதான் மெய்ப்பொருள் அடியார். அதாவது அவரை மெய்ப்பொருள் அப்படின்னு அடைமொழி கொடுத்து நாயனாரா மெய்ப்பொருள் நாயனார்னே வச்சுட்டாங்க. அவர் பேர் வேறு, என்ன பேருமா அவர் பேர்? பேர் சரி வேறு என்ன. அப்போ மெய்ப்பொருள் நாயனார்னு அவர் அப்போ தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, சிவவேடம் தைத்திருக்கிறார். அவருடைய எதுலாம் சிவவேடம், திருநீர் பூசியவர்களுக்கென்றால் இறைவனை சிவனை பார்க்குற மாதிரி அவருடைய கொள்கை. அது அது ஒரு பெரிய ஒரு பக்தி நிலை. இது ஒரு பக்தி நிலை, அதாவது அதெல்லாம் கடமைகள். இது ஒரு பெரிய பக்தி நிலையாக காட்டுது. இந்த பக்தி நிலையும் இறைவன்கிட்ட சேர்க்கும். இந்த இது மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை மூலமாக தெரியுது. சத்தா நமர், எப்பா நம்மப்பா ஒழுங்கை பார்த்து விட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொன்னப்போ தான் உயிர் போச்சான். அதனால் அவர் மெய்ப்பொருள் நாயனார்னு அவருக்கு இறைவன் அருள் இருக்கிறார். அடுத்து கண்ணனுடைய இதை சொல்கிறாங்க. கண்ண கோலாஷ்டமி அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம், பரவாயில்ல. அந்த கண்ணனுடைய மகிமையை அவர் தான் நம்ம சொல்லி மாளாது. பூர்ண அவதாரம் அவர் தான். 10 அவதாரத்தில் ஓரளவு பூர்ணமாக காட்டாலும் அதில் பூர்ண அவதாரம் ஓரளவு கண்ணன் தான். எல்லா லீலைகளும் மற்றவங்களாம் லீலை, ராமர்லாம் தன்னுடைய லீலை அப்பப்போ கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் ராமர் அவதாரம்னு. ஆனால் கண்ணன் பிறக்கும் போதே தன்னுடைய லீலையை காட்டிகிட்டே இருக்கார். கோர்த்தனகிரியை தூக்குறதுனா லேசியா, ஆனால் அதெல்லாம் அப்படியே மாயைகளால் மறைச்சிடுவார். இப்படிப்பட்ட லீலைகள்லாம் நிறையா, 1 2 எல்லாத்தையும் விட கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே, அதை கருத்தில் கொள்வாய் உந்தன் வாழ்க்கையிலே. கீதையை சொன்னார் பாருங்க. நான் அதாவது இப்போ பகவத்கீதை சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் பகவத்கீதை வந்து நம்ம ராகவாச்சாரியார் வந்து சிவன் கோயிலில் ஒரு 5 வருஷம் நடத்தினார். நான் தொடர்ந்து கேட்டு முடித்த பிறகு அதை பற்றி ஒரு பேசுங்கன்னாங்க. நான் வந்து எனக்கு வந்து நாயன்மார்கள் கதையும் நாயன்மார்கள் கண்ணன் சொன்னபடி தான் இருந்தாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஒன்றால் எதுவும் இல்லை, நீ செய்கிறத சரியவர செய், மீதியை இறைவன்ட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த இதைத்தான் செய்வன செய் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இதை தான் செஞ்சாங்க அடியார்களுடைய. அதுதான் அதைத்தான் கண்ணன் சொல்கிறார். அப்போ சைவ வைணவ சமயங்கள் எல்லாமே ஒன்று தான். அப்போ அந்த கண்ணனுடைய மகிமையை நம்ம மனசில் நினச்சிக்கிடணும். அந்த கண்ணன் முக்கியமாக கண்ணனுடைய பாட்டு, கண்ணன் பாட்டுன்னு சொல்லி பாரதியார் நிறைய கண்ணனை பற்றி தான், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் புதல்வன் அப்படின்னு மொழிய. காக்கை சிறையினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா, காக்கை சிறையினிலே நந்தலாலா, பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா, உந்தன்
பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறையினிலே நந்தலா. அப்போ பார்க்கும் இடங்கள்லாம் அவனை பார்க்கணும். இதுதாங்க அத்வைதம். அத்வைதமே என்ன? நீங்கள் ரொம்பலாம் போக வேண்டாம், இந்த பாட்டுகளே எல்லாமே வந்துடும். எல்லாத்தையுமே இறைவனை நினைக்கணும். நீங்கள் நம்ம சொல்ல எனக்கு கேட்டேன்னு சொல்லு. அப்படி நினைச்சாதான் நம்ம மேலே போக முடியும். அப்படி அதான் பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா. பச்சை அந்த நிறத்தை பார்த்தோன்னே அவனுடைய நிறம் வருது. காக்கை கருப்பான கருப்போ கண்ணன். இப்படி அந்த கண்ணனை பார்த்தாரு. எல்லாமே கண்ணனாக பார்த்தவாரு. கண்ணன் சொன்னது என்ன கீதையிலே? நாம் கருத்தில் கொள்வோம் அதை வாழ்க்கையிலே. ஓம் சக்தி. நமோ நாராயணா.